ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸின் ஸ்டெப்லைசர் 2 கிலோவாட் சர்வீஸ் வந்திருக்கு. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதில் வோல்டேஜ் வந்து அதிகமாகும் போது ஒரு 250 250 தாண்டும் போது வந்து கட் ஆஃப் ஆகலை. இதுதான் இதில் பிரச்சனை. இதை தான் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸின் ஸ்டெப்லைசரில் இதுதான் மெயின் காயில், பெரிய காயில். இது எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க இதுதான் கட் ஆஃப் காயில். இந்த இருக்குது பாருங்கள், இது கட் ஆஃப் ரிலே. இது கட் ஆஃப் ரிலேன்னு சொல்கிறது. இது ரோட்டரி சுவிட்சு நம்ம ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு. இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இதுதான் கட் ஆஃப்க்குள்ள டிரான்ஸ்ஃபார்மர். இதில் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த சப்ளைசரில் உள்ள பழைய போர்டு. இதில் உள்ள டிரான்சிஸ்டர்லாம் நம்பர் தெரியலை, இது வீணாக போயிடுச்சு. அதனால் இதை வந்து நம்ம போர்டும் நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. பிரிண்டில் பேக் சைட்லாம் நிறையா சால்ரிங் பண்ணியிருக்காங்க. அதனால் வேறு போர்டு நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அவங்க கஸ்டமரே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம இதில் போட்டாச்சு. போட்டோம் என்னதுன்னாக்க, இந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும் போது அந்த 250 வோல்ட்டில் கட் ஆஃப் ஆகணும். அது போட்டும் அதில் கட் ஆஃப் ஆகலை. ஒரு நேரம் 250 கட் ஆஃப் ஆகுது, சிலது 275 அந்த ரேஞ்சில் கட் ஆஃப் ஆகுது. அதனால் அது ஃபிக்ஸடான வோல்டில் கட் ஆஃப் ஆகலை. அதை தான் நம்ம வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த ஸ்டெப்லைசர் வேலை முடிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்புட்டு 220 அந்த ரேஞ்சு வருது. இதில் அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா 250 அந்த ரேஞ்சு வருது. இது 250க்கு மேலே வோல்டேஜ் வந்தால் கட் ஆஃப் ஆகிற மாதிரி இதை பண்ணியிருக்கேன். இப்போ இதை 250க்கு மேலே இந்த ரோட்டரி சுவிட்சை அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஏற்ற போகிறேன். அப்போ நீங்கள் கட் ஆஃப் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். இப்போ கட் ஆஃப் ஆகிட்டு இப்போ நம்ம அதை குறைச்சிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 250க்கு மேலே வந்தால் கட் ஆஃப் ஆகிற மாதிரி இதை பண்ணியிருக்கிறேன். அந்த ரேஞ்சு செட் பண்ணியிருக்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.